உஸ்வத்துன் ஹசனா முஸ்லிம் சங்கமும் ஹமீதியா கல்வி நிறுவனங்களும் ஒரு வரலாற்று பெருமை. உஸ்வத்துன் ஹசனா முஸ்லிம் சங்கம் என்பது கீழக்கரையின் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்தில் அழியாத தடம் பதித்த ஒரு சிறப்புமிக்க அமைப்பாகும். உஸ்வத்துன் ஹசனா என்ற பெயருக்கே அழகிய முன்மாதிரி என்று பொருள் உண்டு. அந்த பெயருக்கு ஏற்பவே இந்த சங்கம் அதன் தொடக்கம் முதல் இன்று வரை சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து வருகிறது. இந்த சங்கத்தின் முதல் காரியதரிசியாக மரைக்காயர் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட ஜனாப் PSM ஷேகு சதக்கு தம்பி மரைக்காயர் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார். அவரின் அர்ப்பணிப்பு இந்த சங்கத்தின் அடித்தளமாக அமைந்தது. 1921ஆம் ஆண்டு மாட்சிமை பொருந்திய மகான் சதக்கத்துல்லா அப்பா அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் இந்த சங்கம் தொடங்கப்பட்டது. பின்னர் சமூக நலப்பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்ந்து 1931ஆம் ஆண்டு இது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. கல்வி வளர்ச்சியின் விதை 1928ஆம் ஆண்டில் விதைக்கப்பட்டது. சில இளைஞர்கள் வீடு வீடாக சென்று கைப்பிடி அரிசி வசூல் செய்து மதரசத்துல் ஹமீதியா என்ற அரபு கல்வி மையத்தை தொடங்கினர். அதனுடன் ஒரு சிறிய தொடக்கப்பள்ளியும் ஆரம்பிக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டு இந்த பள்ளி முறையாக இயங்க தொடங்கியது. தொடர்ந்து கல்வியை விரிவுபடுத்தும் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. அதன் பலனாக KTM ஹுசைன் ஹாஜியார் அவர்களின் டயர்லெஸ் முயற்சியாலும் அக்காலத்து பெரியோர்களின் ஒத்துழைப்பாலும் 1944ஆம் ஆண்டு ஹமீதியா உயர்நிலைப் பள்ளி உருவாக்கப்பட்டு அரசு அங்கீகாரமும் பெற்றது. இந்த பள்ளி கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு முக்கிய கல்வி மையமாக விளங்கியது. நத்தம், வைகை, மண்டபம், ராமேஸ்வரம் போன்ற பல ஊர்களிலிருந்து மாணவர்கள் வந்து விடுதியில் தங்கி கல்வி கற்றனர். பெண்கள் கல்விக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஊரில் முதன்முறையாக பெண்களுக்கான தனிப்பட்ட பள்ளியும் தொடங்கப்பட்டது. சில காலங்களில் வெளிப்புற எதிர்ப்புகள் ஏற்பட்ட போதிலும் KTM ஹுசைன் ஹாஜியார் அவர்கள் தைரியமாக நின்று பள்ளியை பாதுகாத்தார். அவருடைய சேவையை நினைவு கூறும் வகையில் அவரது உருவப்படம் இன்றும் பள்ளியில் உள்ளது. ஒரு கட்டத்தில் கடுமையான போட்டி காரணமாக பள்ளி அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் சங்கத்தின் தீவிர முயற்சியால் 1972ஆம் ஆண்டு மீண்டும் மீட்கப்பட்டது என்பது அதன் உறுதியையும் ஒற்றுமையையும் காட்டுகிறது. ஆரம்ப காலங்களில் இஷா தொழுகைக்கு பின் திண்ணைகளில் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் முடிவுகள் எடுக்கப்பட்ட பின் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டனர். கடந்த காலங்களில் நிர்வாக பதவிகளுக்கு போட்டி இல்லாமல் பொறுப்புகள் திணிக்கப்பட்டே வழங்கப்பட்டன என்பது அவர்களின் ஒற்றுமையின் சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றைய நிலையில் ஹமீதியா கல்வி நிறுவனங்கள் ஆண்கள் பள்ளி, பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி என பல பிரிவுகளாக விரிவடைந்துள்ளன. பழைய கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டு புதிய வசதிகளும் கம்யூனிட்டி ஹாலும் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்கு கல்வி கற்று பட்டம் பெற்ற பலர் இன்று உயர்ந்த பதவிகளில் இருந்து சமூகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த மாபெரும் வளர்ச்சியின் பின்னணியில் உஸ்வத்துன் ஹசனா முஸ்லிம் சங்கமும் ஹமீதியா கல்வி நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டதோடு பலர் தங்கள் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் வழங்கியுள்ளனர். அவற்றில் முக்கியமான இடத்தை பெறுபவர்கள் சங்கத்திற்காக அர்ப்பணித்த மரைக்காயர் அவர்களும் கல்விக்காக டயர்லெஸ் ஆக உழைத்த KTM ஹுசைன் ஹாஜியார் அவர்களும் ஆவர். தகவல் SAK முசபிஹு.